என்று நம்முடைய எதிரிகள் விரும்பவில்லை. எங்கு பார்த்தாலும் நாம் வைத்த டிஜிட்டல் பேனர்களை கிழிக்கிறார்கள், நம் படங்களின் மீது சாணி அடிக்கிறார்கள், நம் சுவர் விளம்பரங்களின் மீது சேறு பூசுகிறார்கள். அவ்வளவு காழ்ப்புணர்ச்சி, அவ்வளவு பொறாமை. விடுதலை சிறுத்தைகளின் எழுச்சியை விரும்பாதவர்கள், விடுதலை சிறுத்தைகளின் இந்த மாநாடு வெற்றிகரமாக நடக்கக்கூடாது என்று கருதுகிறவர்கள் வெட்கி தலைகுனியக்கூடிய வகையில் இன்றைக்கு வானம் நமக்காக வெளுத்திருக்கிறது. வானமும் அமைதியாக இந்த மாநாட்டில் நிறைவேற்றியிருக்கிற தீர்மானங்களை கேட்டுக் கொண்டிருக்கிறது. மேகங்கள் எல்லாம் திரண்டு வந்து மறைமலை நகரிலே குவிந்திருக்கிறது. நம் மாநாட்டை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது, ரசித்துக் கொண்டிருக்கிறது. ஆக இயற்கை எப்போதும் நம் பக்கம். அதனால் இந்த மாநாடு இன்றைக்கு வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கிறது. சென்னை மாநகரிலே நடத்த வேண்டும் என்றுதான் முதலில் முடிவெடுத்தோம். தொடக்கத்திலே தஞ்சை பெருநகரத்தில் நடத்துவதாக அறிவித்தோம். ஆகஸ்ட் 17 தமிழர் எழுச்சி நாளில் தமிழர் இறையாண்மை மாநாடு தஞ்சையில் நடக்கும் என்று பிரகடனம் செய்தோம். 6 மாத காலம் படுத்த படுக்கையாக கிடந்து உயிருக்கு போராடி காலமான தந்தை தொல்காப்பியன் அவர்களின் துக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று குடும்பத்தினர் உற்றார் உறவினர் எண்ணிய காரணத்தினால் அந்த சூழலிலே மாநாடு வேண்டாம், அது பிறந்த நாள் கொண்டாட்டம் என்று கருதக்கூடிய நிலை ஏற்படும். ஆகஸ்ட் 17 திருமாவளவனின் பிறந்த நாள், அது மாநாடு என்று அறிவிக்கப்பட்டாலும் கூட அது பிறந்த நாள் கொண்டாட்டம் என்ற ஒரு பெயரை பெற்றுவிடும். ஆகவே தந்தை இறந்த துக்கம் நீடித்துக் கொண்டிருக்கிற சூழலில் பிறந்த நாள் கொண்டாட்டம் என்கிற பெயரால் அந்த மாநாடு நடைபெற்றுவிடக் கூடாது என்கிற காரணத்தினால் தஞ்சையிலே நடத்துவதாக அறிவிக்கப்பட்ட மாநாட்டை சென்னையிலே நடத்தப் போகிறோம் என்று நாம் தள்ளி வைத்தோம். ஆனால் வழக்கம் போல காவல்துறை நமக்கு அனுமதி தரவில்லை. புல்லாரெட்டி அவென்யூ அமைந்தகர பகுதியிலே நாம் பல மாநாடுகளை நடத்தியிருக்கிறோம். கருத்துரிமை மாநாடு, தமிழீழ அங்கீகார மாநாடு, எழும் தமிழீழம் மாநாடு என்று 3 மாநாடுகளை புல்லாரெட்டி அவென்யூவிலே நடத்தியிருக்கிறோம். அதை போல அந்த இடத்தில் நடத்தலாம் என்று நான் முடிவெடுத்து விண்ணப்பம் போட்டால் நீதிமன்ற தடை இருக்கிறது, மாநாடு நடத்த முடியாது என்று காவல்துறை மறுப்பு தெரிவித்து விட்டது. ஏன் தெரியுமா? இவ்வளவு கூட்டம் சென்னை மாநகரத்துக்கு வந்திருந்தால் சென்னை மாநகரமே திணறி போயிருக்கும். தமிழகம் திரளட்டும், தலைநகர் திணறட்டும் என்று நான் அறைகூவல் விடுத்தேன். நான் அறிவிக்கும் போதே சொன்னேன், புல்லாரெட்டி அவென்யூவாக இருந்தாலும் கோயம்பேடு சந்தையாக இருந்தாலும் அது மட்டுமே மாநாட்டு திடல் இல்லை. தாம்பரத்திலிருந்து எண்ணூர் வரையில், பூந்தமல்லியிலிருந்து மெரினா கடற்கரை வரையில் விடுதலை சிறுத்தைகளின் மாநாட்டு திடலாக இருக்க வேண்டும். விடுதலை சிறுத்தைகளுக்கெல்லாம் மாநாட்டு திடல் தமிழ்நாட்டிலே கிடையாது. ஆக ஒட்டுமொத்த சென்னை மாநகரமே விடுதலை சிறுத்தைகளின் மாநாட்டு திடலாக அமைய வேண்டும் என்று நான் சொன்னதை கேட்டுக்கொண்ட காவல்துறை, ஐயையோ சிறுத்தைகள் வந்தால் சென்னை திணறி போகும் என்ற அச்சத்தாலோ என்னவோ நமக்கு 2 இடத்திலும் மாநாட்டுக்கு அனுமதி கிடைக்கவில்லை. கடைசி 5 நாட்களில் தான் தோழர்களே நான் மறுபடியும் மறைமலை நகரை நோக்கி வந்தேன். நம்முடைய பொறுப்பாளர்கள் விடுதலை செழியன் தென்னவன் மற்றும் இந்த பகுதியை சார்ந்த பொறுப்பாளர்கள் அனைவரையும் நேரிலே வந்து சந்தித்து இந்த இடம்தான் சிறுத்தைகளுக்கான மாநாட்டு திடல், ஈழத் தமிழர்களின் மீதான
இனவெறியாட்டத்தை தடுத்து நிறுத்த வேண்டும், போரை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சாவதற்கு துணிந்து எந்த இடத்தில் நான் வந்து அமர்ந்தேனோ அதே இடத்தில் மீண்டும் மாநாடு நடத்துவோம். கடந்த ஏப்ரல் திங்கள் 14ஆம் நாள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் பிறந்த நாளில் தமிழக முதல்வர் கலைஞர் அவர்களுக்கு விருது வழங்கிய விழா இந்த மேடையில் தான் நடந்தது. உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய வகையில் வெற்றிகரமாக அந்த மாநாடு நடந்தேறியது. அதற்கு அடுத்து அந்த மாநாட்டை வெற்றி பெறக்கூடிய வகையில் திரும்பும் திசையெல்லாம் தலைகள், கண்ணுக்கு எட்டிய தூரம் வரையில் என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள், எல் விழுந்தால் எல் கீழே இறங்காது என்கிற வகையிலே நெருக்கி அடித்துக் கொண்டு தோழர்கள் நின்று கொண்டிருக்கிற நிலை. அந்த அளவுக்கு இன்றைக்கு இந்த மாநாட்டு திடல் நிரம்பி, காட்டாங்குளத்தூர் பகுதியெல்லாம் நிரம்பி, இங்கே வர முடியாத தோழர்கள் மெரினா கடற்கரைக்கு போகலாம் என்று மெரினா கடற்கரைக்கு போயிருக்கிறார்கள். சென்னையிலும் பல்லாயிரக்கணக்கானவர்கள் ஏறத்தாழ 3 கிலோமீட்டர் தூரம் நடந்து வரக்கூடிய அளவுக்கு அந்த தார் சாலை முழுக்க மக்கள் வெள்ளம், சிறுத்தைகள் வெள்ளம். அப்படி இந்த மாநாடு இன்றைக்கு வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு புரளியை கிளப்பினார்கள். திருமாவளவனை கைது செய்வார்கள், ஏனென்றால் திருமாவளவன் நடத்தப் போகிற இந்த மாநாடு தமிழ்நாடு தனிநாடாகும் என்று அறிவிக்கப் போகிற மாநாடு, தமிழர் இறையாண்மை மாநாடு என்பதற்கு அவர்கள் இப்படி ஒரு செய்தியை பரப்பிவிட்டார்கள். தமிழ்நாட்டை தனிநாடாக்க வேண்டும், இதுதான் இந்த மாநாட்டின் அறிவிப்பாக இருக்கும் என்கிற நிலையிலே உளவுத்துறையை சார்ந்தவர்கள், ஊடகவியலாளர்கள் மாநாட்டில் என்ன தீர்மானம் நிறைவேற்றப் போகிறார்கள், தமிழ்நாடு தனிநாடு என்ற கோரிக்கையை வைக்கப் போகிறார்களா என்கிற எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறார்கள். அதிலும் நாமெல்லாம் வளரக்கூடாது என்று எண்ணுகிறவர்கள் கண்ணிலே விளக்கெண்ணெய் ஊற்றிக் கொண்டு வந்திருக்கிறார்கள். திமுக கூட்டணியில் இருந்து விடுதலை சிறுத்தைகளை வெளியேற்றி விடலாமா, திமுக விடுதலை சிறுத்தைகளுக்கு இடையிலே முரண்பாட்டை உருவாக்கி விடலாமா என்றெல்லாம் பலருக்கு ஆசை. தமிழர் தலைவர் ஆசிரியர் வீரமணி அவர்கள் இங்கே பேசுகிற போது ஒரு செய்தியை சொன்னார். ஒரு கல்வியாளர் கேட்டார், உங்களை பிடித்துக் கொண்டாரா திருமாவளவன், நீங்கள் சிக்கிக் கொண்டீர்களா என்று நகைச்சுவையாக கேட்டார். அப்போது நான் சொன்னேன், நான் சிறை செல்ல தயாராக இருக்கிறேன் என்று ஆசிரியர் வீரமணி அவர்கள் சொன்னதாக இங்கே சொன்னார். ஆக எல்லோரும் என்ன நினைத்தார்கள் என்றால், ஆசிரியர் வீரமணி அவர்களே இந்த மாநாட்டுக்கு வரமாட்டார், ஏனென்றால் தமிழர் இறையாண்மை மாநாடு, அது தனிநாடு கோரிக்கை வைக்கிற மாநாடு. ஆகவே ஆசிரியர் வீரமணி வரமாட்டார், சிக்கலிலே மாட்டி விடுவான் திருமாவளவன் என்று அவர் அஞ்சுவார் என்றெல்லாம் வதந்திகளை பரப்பிவிட்டார்கள். ஆக இந்த மாநாட்டில் என்ன சொல்ல போகிறோம் என்பதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பு. எதிர்பார்ப்பு என்பது நல்லெண்ணத்தின் அடிப்படையில் கூட அல்ல. நான் சொன்னதை போல கூட்டணியிலே சிக்கலை உருவாக்க முடியுமா என்பதுதான். தேர்தல் நெருங்குகிறது, எல்லோரும் தேர்தல் வேலை செய்கிறார்கள், தொகுதி குழுவை போட்டுவிட்டார்கள், வாக்குச்சாவடி முகவர்களுக்கான குழுவை நியமித்து விட்டார்கள், தேர்தல் பணிகளை தொடங்கிவிட்டார்கள். எல்லோரும் தேர்தல் பணி ஆற்றிக் கொண்டிருக்கிற வேளையில் தேர்தலை பற்றி கவலைப்படாமல் தமிழர் இறையாண்மையை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறது விடுதலை சிறுத்தைகள். நாடாளுமன்ற தேர்தல் நடந்த போது கூட ஈழத்தில் நடக்கிற படுகொலையை பற்றி யாரும் கவலைப்படவில்லை. தமிழ்நாட்டு அரசியல் கட்சி தலைவர்கள் கூட்டணி அமைப்பதிலும் எந்த கூட்டணியிலே யார் இடம்பெற வேண்டும் என்பதிலும் கூடுதல் கவனம் செலுத்தினார்கள். அந்த நேரத்தில் கூட திருமாவளவன் தான் ஒவ்வொரு அரசியல் கட்சியின் அலுவலகத்திற்குள்ளே நுழைந்து ஈழத்திலே இனப்படுகொலை நடக்கிறது,
கடைசி யுத்தம் என்று அறிவித்து நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். கொத்து கொத்தாக மக்களை கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலையிலே தேர்தல் அரசியலே கவனம் செலுத்தக்கூடாது. வாழ்வா சாவா என்கிற நிலை ஏற்பட்டு விட்டது. ஆகவே வேறுபாடுகளை மறந்து முரண்பாடுகளை மறந்து களம் குதிப்போம் வாருங்கள் என்று பாமக அலுவலகம் போனேன். திராவிடர் கழகத்தின் அலுவலகத்திற்கு போனேன். பழ நெடுமாறன் அவர்களின் அலுவலகத்திற்கு போனேன். வைகோ அவர்களை, தா பாண்டியன் அவர்களை, கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களை எல்லாம் சந்தித்தேன். ஏன்? ஈழத் தமிழினத்தை காப்பாற்றுவதற்காக, அங்கே நடைபெறுகிற யுத்தத்தை தடுத்து நிறுத்துவதற்காக, ஒட்டுமொத்த தமிழகமும் ஒன்று சேர்ந்து போராட வேண்டும் என்பதற்காக, தேர்தலை பற்றி கவலைப்படாமல் அந்த முயற்சியிலே நான் ஈடுபட்டேன். என்னுடைய முயற்சி தோற்று போனது. பெரும்பாலான கட்சி தலைவர்கள் கூட்டணி அமைப்பதில் தான் ஆர்வம் காட்டினார்கள். ஈழத் தமிழர்களை பற்றி அக்கறை காட்டவில்லை. திமுகவை எதிர்த்து எப்படி கூட்டணி அமைப்பது, திமுகவை எப்படி வீழ்த்துவது என்பதிலே அந்த பக்கத்தில் இருந்தவர்கள் முயற்சித்தார்கள். திமுக அணியிலே இருந்தும் அதை பற்றி கவலைப்படாமல், கூட்டணியில் இருந்து வெளியேற்றி விடுவார்களோ என்று கவலைப்படாமல், தேர்தல் அரசியலில் நம்மை வீழ்த்தி விடுவார்களோ தனிமைப்படுத்தி விடுவார்களோ என்று அச்சப்படாமல், அதிமுக கூட்டணியில் இருந்த வைகோவோடு, அதிமுக கூட்டணியில் இருந்த தாப்பாண்டியனோடு, அதிமுக கூட்டணிக்கு வலு சேர்த்துக் கொண்டிருந்த பழ நெடுமாறன் அவர்களோடு, அதிமுக கூட்டணியில் இருந்த பாமகவோடு விடுதலை சிறுத்தைகள் கைகோர்த்து பணியாற்றியது. ஏன்? இனம் 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 என்கிற ஒரே காரணத்திற்காகத்தான். தேர்தலை ஒரு பொருட்டாக மதிக்கவில்லை திருமாவளவன். தேர்தல் அரசியலுக்காக நாங்கள் இயக்கம் நடத்தவில்லை. ஆகவேதான் ஈழத்தில் நடக்கிற இனப்படுகொலையை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காக கூட்டணியை பற்றி கவலைப்படாமல், தேர்தல் அரசியலை பற்றி கவலைப்படாமல் எதிரணியில் இருந்தவர்களோடு 6 மாத காலம் கைகோர்த்து திருமாவளவன் போராடினான். தமிழ் பாதுகாப்பு இயக்கம், இலங்கை தமிழர் பாதுகாப்பு இயக்கம் என்று அந்த இயக்கங்களை உருவாக்கி அந்த களத்திலே நின்று போராடினோம். தேர்தல் தொடங்கிவிட்டது. அணி அமைத்து விட்டார்கள். அதிமுக அணிக்கு வர வேண்டும் என்று என்னை வற்புறுத்தினார்கள். நான் முடியாது என்று மறுதளித்து விட்டேன். மேதகு பிரபாகரன் அவர்களை கொண்டு வந்து தமிழ்நாட்டிலே சிறைப்படுத்த வேண்டும், விசாரித்து தூக்கிலிட வேண்டும் என்று சொன்னவர் ஜெயலலிதா. ஆகவே அந்த அணியில் இந்த தேர்தலில் இந்த காரணத்திற்காக என்னால் கூட்டு சேர முடியாது என்று நான் மறுதளித்து விட்டேன். இலங்கை தமிழர் பாதுகாப்பு இயக்கத்தின் மூலமாக நாடு தழுவிய அளவிலே பிரச்சார பொதுக்கூட்டங்கள் நடைபெற்றன. வேலூரிலே பொதுக்கூட்டம் நடைபெற்றது. ஆங்காங்கே தீக்குளித்து உயிர் மாண்டார்கள். எனது அன்பு தம்பி கருப்புலி முத்துக்குமார் தேக்குமர தேகத்தில் தீ வைத்துக் கொண்டான். சாகும் தருவாயிலும் அவன் சொன்னான், நீ என்ன சொல்ல விரும்புகிறாய் என்று மருத்துவர்கள் கேட்டார்கள். காவல்துறையினர் பக்கத்தில் நின்றார்கள், பத்திரிகையாளர்களும் இருந்தார்கள். அப்போது அந்த தம்பி சொன்னான், நான் ஒன்றும் சொல்வதற்கில்லை, என் சாவை பற்றி அண்ணன் பிரபாகரனிடமும் அண்ணன் திருமாவளவனிடமும் சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு சேர்த்தான். அவன் யாருக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னான்? அண்ணன் பிரபாகரனிடமும் அண்ணன் திருமாவளவனிடமும் சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு தான் சேர்த்தான். அன்றைக்கு மாலை மலர் ஏட்டில் மட்டும் அந்த செய்தி பதிவாகி இருந்தது. மற்ற ஏடுகளில் அதை பதிவு செய்யவில்லை. அப்படி தம்பி முத்துக்குமார் ஏன் இறந்தான் என்றால், இந்த இடத்தில் நான் சாகும் வரை உண்ணாநிலை அறப்போராட்டத்தில் ஈடுபட்ட போது 4 நாட்களும் இங்கேயே அமர்ந்திருந்தவன் தான் தம்பி முத்துக்குமார். 4 நாட்கள். அந்த போராட்டம் 4வது நாளிலே முடியும் என்று நானும் நினைக்கவில்லை. அந்த போராட்டத்திற்கு விடுதலை சிறுத்தைகளை தவிர தமிழ்நாட்டில் வேறு யாரும் ஆதரவு தெரிவித்து களமிறங்கவில்லை. எல்லோரும் பொங்கல் கொண்டாடுவதிலும் தேர்தல் கூட்டணி அமைப்பதிலும் தான் கவனம் செலுத்தினார்கள். 4 நாள் போராட்டத்தில் என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் 316 பேர் கைதானார்கள். 316 பேரில் 26 பேரை ஒரே நாளில் தமிழ்நாடு காவல்துறை குண்டர் தடுப்பு சட்டத்திலே சிறைப்படுத்தியது. விடுதலை சிறுத்தைகள் திமுக கூட்டணியிலே இருக்கிறது, ஆளுங்கட்சி கூட்டணியிலே இருக்கிறது. ஆனால் ஒரே நாளில்
26 தோழர்களை குண்டர்தடுப்பு சட்டத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில் இருந்த நிலையிலும் காவல்துறை நம்மை சிறைப்படுத்தியது. அதற்காக நான் பின்வாங்கவில்லை. பாட்டாளி மக்கள் கட்சியும் விடுதலை சிறுத்தைகளும் சேர்ந்து தொடர்ந்து 10 நாட்களுக்கு தமிழகமே ஸ்தம்பிக்கக்கூடிய அளவுக்கு போராட்டத்தை நடத்துவோம். தம்பி திருமாவளவன் உண்ணாவிரதத்தை முடித்துக் கொள்ளட்டும் என்று பாமக நிறுவனர் அந்த மேடையிலே வந்து பேசினார். தனிப்பட்ட முறையிலே திருமாவளவன் மட்டும் போராடுவது உசிதமாக இருக்காது என்கிற காரணத்தினால் இணைந்து நடத்துவோம், சேர்ந்து களமாடுவோம் என்கிற அந்த அடிப்படையிலே 4வது நாள் என்னுடைய உண்ணாநிலை அறப்போராட்டத்தை நான் முடித்துக் கொண்டேன். அந்த அறப்போரை நான் முடித்துக் கொண்ட ஏமாற்றத்தினால் அந்த அறப்போர் அப்படி உடனடியாக முடித்துக் கொள்ளப்படும் என்று நினைக்காத காரணத்தினால் எனது அன்பு தம்பி கரும்புலி முத்துக்குமார் விரக்தியின் விளிம்புக்கே சென்று அவன் உடலில் தீ வைத்துக் கொண்டான். தமிழீழ தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் என் சாவை பற்றி எப்படியும் தெரிந்து கொள்வார். அதே வேளையில் திருமாவளவனுக்கு உடனடியாக சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு தான் அவன் செத்தான். அம்மாவுக்கு செய்தி சொல்லுங்கள், உடன் பிறந்த அண்ணன் தம்பிகளுக்கு செய்தி சொல்லுங்கள், தங்கை தமக்கைக்கு செய்தி சொல்லுங்கள், நான் பழகிய நண்பர்களுக்கு செய்தி சொல்லுங்கள் என்று எதையும் சொல்லாமல் திருமாவளவனுக்கும் பிரபாகரனுக்கும் தகவல் கொடுங்கள் என்று சொல்லிவிட்டு செத்தான். அவனை தொடர்ந்து அடுத்தடுத்து பல பேர் தீக்குளித்து மாண்டார்கள். அதில் 3 பேர் விடுதலை சிறுத்தைகள். அப்படி தமிழீழ விடுதலைக்காக நாம் தேர்தல் நேரத்திலும் போராடினோம். வேலூரிலே பொதுக்கூட்டம். அந்த பொதுக்கூட்டத்திற்கு போவதற்கு முன்னதாக இலங்கை தமிழர் பாதுகாப்பு இயக்க தலைவர்கள் என்னை கேட்டுக்கொண்டார்கள், அதிமுக கூட்டணிக்கு வந்தால் சிறப்பு என்று. ஈழத்திலே இனம் அழிக்கப்பட்டு வருகிற சூழலில் இனத்தை காப்பாற்றுவதற்காகத்தான் உங்கள் கைகளை பிடித்தேன். ஜெயலலிதா அம்மையாருக்கு முட்டுக் கொடுப்பதற்காக அல்ல. தமிழீழ விடுதலை புலிகளின் மீது தடை விதித்ததற்கு நான் தான் காரணம் என்று திரும்ப திரும்ப மார்தட்டி சொல்லக்கூடியவர் ஜெயலலிதா அம்மையார். ஆகவே அவருக்கு ஆதரவான நிலையிலே ஒரு முடிவெடுக்க நான் விரும்பவில்லை என்று மறுதளித்தேன். எதற்கு இந்த இடத்தில் நான் சொல்லுகிறேன் என்றால், தோழர்களே, இன்றைக்கும் தேர்தல் நேரம் நெருங்கிவிட்டது. கூட்டணி கட்சிகள் எல்லாம் இன்றைக்கு பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாம் ஊரெல்லாம் தாயகம் தேசியம் தன்னாட்சி வெல்வோம், அதுவே தமிழர் இறையாண்மை உலகுக்கு செல்வோம் என்று ஊரெல்லாம் எழுதி போட்டிருக்கிறோம். இது பலருக்கு பிடிக்கவில்லை. எங்கு திரும்பினாலும் சிறுத்தைகள் முகம், எங்கு திரும்பினாலும் சிறுத்தைகள் விளம்பரம், எங்கு திரும்பினாலும் சிறுத்தைகள் முழக்கம். தமிழகமே சிறுத்தைகளின் கட்டுப்பாட்டில், தமிழக அரசியலே சிறுத்தைகளின் கட்டுப்பாட்டில் மாறிக்கொண்டிருக்கிறது தமிழக அரசியல் களம். நான் சொன்னால் தற்பெருமை என்று சொல்லலாம். நமக்கு தொடர்பில்லாத, நமக்கு பழக்கமில்லாத, இந்த சமூகத்தை சாராத, அதாவது தலித் அல்லாத ஒரு முதுபெரும் எழுத்தாளர், தமிழக அரசியல் களத்தில் விறுவிறுப்பான அரசியல் கட்டுரைகளை எழுதக்கூடியவர் பெரியவர் எழுத்தாளர் சோலை. அவர் நக்கீரன் இதழிலே எழுதினார், விடுதலை சிறுத்தைகளின் அரசியல் பலம். தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகள் எந்த அணியில் இருக்கிறார்களோ அந்த அணிதான் வெற்றி பெறும். 234 தொகுதிகளில் 120 தொகுதிகளை தீர்மானிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர்களாக விடுதலை சிறுத்தைகள் விளங்குகிறார்கள். இதை திருமாவளவன் சொல்லவில்லை, எழுத்தாளர் சோலை சொல்லியிருக்கிறார். நம்முடைய செய்திகளை இருட்டடிப்பு செய்யக்கூடிய ஊடகங்களுக்கு நம்மை உயர்த்தி பிடித்து எழுத மனம் வருமா? ஆனால் இன்றைக்கு தமிழக அரசியல் விடுதலை சிறுத்தைகளால் தான் தீர்மானிக்க முடியும் என்று எழுத்தாளர் சோலை எழுதியிருக்கிறார். அதற்கேற்ப நம்முடைய தீவிர உறுப்பினர் சேர்க்கை பணியில் திருமாவளவனின் வேண்டுகோளை ஏற்று களப்பணி ஆற்றிய தோழர்களின் முன்முயற்சியால்
இன்றைக்கு 45 லட்சம் பேர் தங்களை உறுப்பினர்களாக பதிவு செய்திருக்கிறார்கள். 15.5 லட்சம் பேர் 10 ரூபாய் பணம் செலுத்தி இருக்கிறார்கள். எதற்கு இதை நான் சொல்லுகிறேன் என்றால், எதிர்காலத்தில் விடுதலை சிறுத்தைகள் தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் சக்தியாக பரிணாமம் பெறும் என்று நான் அடிக்கடி சொல்லுவேனே, அது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. தேர்தல் சூழலிலும் கூட தேர்தலை பற்றி கவலைப்படாமல் நாம் பணியாற்றுகிறோம். அரசியலை உற்று கவனிக்கிறவன் என்கிற முறையிலே சொல்லுகிறேன், வரலாற்று போக்கை பார்க்கிறவன் என்கிற முறையிலே சொல்லுகிறேன், தொலைதூர பார்வை உள்ளவன் என்கிற முறையிலே சொல்லுகிறேன். எதிர்கால தமிழக அரசியல் விடுதலை சிறுத்தைகள் தான் தீர்மானிக்கும். ஆக அப்படிப்பட்ட வலிமை மிக்க கட்சியாய் வளர்ந்து வருகிற நாம் தேர்தல் சூடுபிடித்து விட்ட இந்த நிலையிலும் கூட்டணி அரசியலை பற்றி கவலைப்படாமல், யார் என்ன சொல்லுவார்களோ என்று அச்சப்படாமல் இறையாண்மை மாநாடு நடத்துகிறோம். அது என்ன இறையாண்மை? தமிழ்நாடு தனிநாடாக வேண்டும். இது தமிழரசனின் கோரிக்கை. தமிழரசன் என்று இல்லை. தமிழரசன் நான் பிறந்த அரியலூர் மாவட்டத்தை சார்ந்தவர் தான். தமிழ்நாடு தனிநாடாக வேண்டும் என்ற கோரிக்கை ஒரு காலத்தில் இருந்தது. பேரறிஞர் அண்ணா அவர்கள் கட்சியை தொடங்கிய காலத்தில் திராவிட நாடு திராவிடருக்கே என்று அறிவித்தார். திராவிட நாடு என்ற ஒரு வடிவம் இல்லாத போது, உருவாகாத போது, அதற்கு வாய்ப்பு வகை இல்லாத நிலையில் பேரறிஞர் அண்ணா சொன்னார், திராவிட நாடு பிரிவினை அடைந்தால் திராவிட நாடு, இல்லையேல் சுடுகாடு. இது பேரறிஞர் அண்ணாவின் முழக்கமாக இருந்தது. சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலே யுத்தம் மூண்டது. அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் இந்திய அரசு பிரிவினை கோரும் இயக்கங்களுக்கு தடை விதிப்போம் என்று அறிவிப்பு செய்தார்கள். அப்படி அறிவிப்பு செய்த நேரத்தில் பேரறிஞர் அண்ணா சொன்னார், திராவிட நாடு கோரிக்கைகளுக்கான காரணங்கள் அப்படியே இருக்கின்றன, ஆனால் இந்திய நாட்டின் நலன்களை கருத்தில் கொண்டு கோரிக்கையை கைவிடுகிறோம். அவர் ஒரு கோரிக்கை வைத்து காரணங்கள் அப்படியே இருக்கின்றன, ஆனால் கோரிக்கை கைவிடுகிறோம் என்று சொன்னார். நாங்கள் கோரிக்கை வைக்கவில்லை, ஆனால் காரணங்கள் இருக்கின்றன என்று சொல்லுகிறோம். தமிழ்நாடு தமிழருக்கே என்ற கோரிக்கையை வைக்கவில்லை. இந்த மாநாட்டில் நான் அதை பிரகடனப்படுத்தவில்லை. அப்படி நான் ஒரு எண்ணத்தோடு இந்த மாநாட்டை கூட்டவில்லை. நம்மை பற்றி அவதூறாக எழுதக்கூடியவர்கள் கவனமாக கேட்டு எழுத வேண்டும். தமிழ்நாடு தனிநாடாக வேண்டும் என்ற கோரிக்கையை விடுதலை சிறுத்தைகள் வைக்கவில்லை. ஆனால் கோரிக்கை வைப்பதற்கான காரணங்கள் ஏராளம் ஏராளம். தமிழ்நாடு தனிநாடாக வேண்டும் என்று கோரிக்கை வைப்பதற்கு காரணங்கள் ஏராளம் இருக்கின்றன, தேவைகள் ஏராளம் இருக்கின்றன. பேரறிஞர் அண்ணா கோரிக்கை வைத்து கோரிக்கையை கைவிட்ட போது காரணங்கள் அப்படியே இருக்கின்றன என்று சொன்னார். நாங்கள் கோரிக்கை வைக்கவில்லை, கோரிக்கையை கைவிடவில்லை, ஆனால் காரணங்கள் இருக்கின்றன என்பதை சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். தமிழ்நாடு ஏன் இறையாண்மை கோருகிறது? அது என்ன இறையாண்மை? இறையாண்மை என்று சொன்னால் முழு அதிகாரம் பெற்று சுதந்திரமாக இயங்குகிற ஒரு ஆளுமை பண்பு. ஒரு அரசு என்றால் அந்த அரசுக்கு எல்லா வகையான அதிகாரமும் முழு அதிகாரமும் இருக்க வேண்டும். அதிகாரம் இல்லாமல் இருந்தால் அது வெறும் ஏஜென்ட். இந்தியாவை பொறுத்தவரையில் மாநில அரசுகள் ஏஜென்ட்களாகத்தான் நடத்தப்படுகின்றன. தமிழ்நாடு சட்டமன்றத்திலே மசோதா நிறைவேற்ற முடியும், சட்டம் நிறைவேற்ற முடியாது. டெல்லிக்கு அனுப்ப வேண்டும், குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் வர வேண்டும். அதுதான் இங்கே நடைமுறை. ஈழத் தமிழர்கள் தொடர்பாக எந்த கொள்கை முடிவை எடுப்பதாக இருந்தாலும் தமிழ்நாடு அரசுக்கு அதிகாரம் கிடையாது, டெல்லிக்குத்தான் இருக்கிறது. டெல்லியிலே இருப்பவனுக்கு ஈழத்தை பற்றி என்ன தெரியும்? ஈழத் தமிழர்களை பற்றி என்ன தெரியும்? அவர்களின் வரலாற்று பின்னணியை பற்றி அவர்கள் என்ன தெரிந்து வைத்திருக்கிறார்கள்? சர்வதேச கடல் பரப்பிலே மீன்பிடிக்க போனால் தமிழ்நாட்டு மீனவனை சுட்டுக் கொள்ளுகிறான்.
கச்சத்தீவுக்கு போனால் சிங்களவன் சுட்டுக் கொள்கிறான், சாகரவன் தமிழ்நாட்டு மீனவன். தமிழ்நாட்டு மீனவனை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு மாநில அரசுக்கு உண்டு. ஆனால் காப்பாற்ற முடியாது. ஏனென்றால் கடல் பரப்பிலே இருக்கிற அதிகாரத்தை தீர்மானிக்கிற பொறுப்பு அல்லது உரிமை அல்லது அதிகாரம் டெல்லியிலே கிடக்கிறது. தமிழ்நாட்டு அரசுக்கு அதிகாரம் இல்லை. கச்சத்தீவு தமிழர்களுக்கு சொந்தமாக இருந்தது. தமிழ்நாட்டு மீனவன் அங்கே போய் மீன்பிடித்தான், வலைகளை உலர வைத்தான், அந்தோணி கோயிலிலே போய் விழா எடுத்தான், ஓய்வெடுத்தான், கலாச்சார விழாக்களை நடத்தினான். அந்த கச்சத்தீவை இந்திரா காந்தி அம்மையார் சிங்களவனுக்கு கொடுத்து விட்டார். தமிழருக்கு சொந்தமான தீவு. ஆனால் அதை கொடுக்கிற அதிகாரம் தமிழ்நாட்டில் இல்லை, டெல்லிக்கு இருக்கிறது. யாரை கேட்டு கச்சத்தீவை கொடுத்தார்கள்? எதற்கு கொடுத்தார்கள்? அது யாருக்கு சொந்தமானது? ராமநாதபுரம் சேதுபதி அந்த காலத்திலே அந்த தீவை முழுமையாக தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்ததாக வரலாற்று குறிப்புகள் சொல்லுகின்றன. ஆனால் இன்றைக்கு கச்சத்தீவு நம் கையிலே இல்லை. அது சிங்களவன் கையில் போய்விட்டது. யார் கொடுத்தது? இந்திய அரசு கொடுத்தது. அதிகாரம் டெல்லியிலே குவிந்து கிடக்கிறது. ஈழத்திலே இருக்கிற மக்களை பாதுகாக்க ஆயுதம் அனுப்பு, படையை அனுப்பு என்று சொன்னால் சிங்களவனை பாதுகாக்க படையை அனுப்புகிறார்கள், பயிற்சியை தருகிறார்கள், இந்திரா ராடாரை தருகிறார்கள், எல்லா விதமான ஒத்துழைப்பையும் தருகிறார்கள். தமிழர்களை பாதுகாக்கிற அதிகாரம் தமிழ்நாட்டுக்கு இல்லை. ஆக அதிகாரம் இல்லை என்கிற போது இந்த அரசுக்கு இறையாண்மை இல்லை என்றுதானே பொருள். இந்த இனம் இறையாண்மை உள்ள இனமாக இருந்ததா இல்லையா? ஒரு காலத்திலே சேர நாடு இருந்தது, பாண்டிய நாடு இருந்தது, சோழ நாடு இருந்தது, இலங்கையிலே ஈழ நாடு இருந்தது. அங்கேயும் கோட்டை கட்டி கொடிநாட்டி நாட்டை ஆண்டான், இங்கேயும் கோட்டை கட்டி கொடிநாட்டி நாட்டை ஆண்டான். அரசு இருந்தது, ஆட்சி நிர்வாகம் இருந்தது, முடிவெடுக்கிற அதிகாரம் முழுமையாக இருந்தது. அதுதான் இறையாண்மை. அப்படி நாடு, அரசு, ஆட்சி என்கிற கட்டமைப்புகளோடு கூடிய ஒரு இறையாண்மை தமிழனுக்கு இருந்தது. ஆனால் இன்றைக்கு இந்திய எல்லைக்குள்ளே தமிழ்நாட்டு தமிழன் 6.5 கோடி பேர் சிக்கிக் கொண்டதனால் இவன் இந்தியனாய் வாழ வேண்டும், இந்தியர் இறையாண்மையை பாதுகாக்க வேண்டும் என்கிற கட்டுப்பாட்டுக்குள் சிக்கி இருப்பதனால் உலகில் தமிழர்கள் எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டாலும் கேள்வி கேட்க நாதி இல்லை. மலேசியாவில் வாழ்கிறான், சிங்கப்பூரிலே வாழ்கிறான், வெளிநாடுகளிலே போய் வேலை செய்கிறான், புலம்பெயர்ந்து அங்கேயே போய் தங்கி வாழ்கிறான். அவனுக்கு இழைக்கப்படுகிற கொடுமைகள், கொத்தடிமைகளாய் வாழக்கூடிய கொடுமைகள், ஏறத்தாழ 12 லட்சம் பேர் தமிழ்நாட்டுக்காரனே புலம்பெயர்ந்து கிடக்கிறான் வேலை வாய்ப்புக்காக. தமிழ்நாட்டில் இருக்கிற ஏஜென்சிகள், முகவர்கள் நல்ல வேலை வாங்கி தருகிறோம் என்று சொல்லி ஏமாற்றி அழைத்துக் கொண்டு போய் அரபு நாடுகளிலே ஒட்டக மேய்க்க சொல்கிறார்கள், ஆடு மேய்க்க சொல்கிறார்கள், மாடு மேய்க்க சொல்கிறார்கள். அண்மையிலே லிபியா நாட்டில் இருந்து 40-50 பேர் வந்து மெரினா கடற்கரையிலே உட்கார்ந்து உண்ணாவிரதம் இருந்தார்கள். அந்த தம்பிகளை போய் பார்த்தபோது கதறி கதறி எழுதார்கள். தமிழ்நாட்டில் இருந்து வெளிநாட்டில் வாழ்கிற தமிழர்களை காப்பாற்றுகிற அதிகாரம் கூட தமிழ்நாட்டு அரசுக்கு இல்லை. இங்கே தீர்மானத்தை நிறைவேற்றினோமே, அதுல நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி, தேசிய புலனாய்வு அமைப்பு, அது எதற்காக உருவாக்கப்பட்டது என்றால், மாநிலங்களிலே தீவிரவாதம் பயங்கரவாதம் தலை தூக்கினால் உடனடியாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு, தீவிரமாக நடவடிக்கை எடுப்பதற்கு, கண்காணிப்பதற்கு அந்த அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த அமைப்பு உருவாக்கப்பட்டிருப்பதனால் போலீஸுக்கு இருக்கிற அதிகாரம் வெறும் எஃப்ஐஆர் போடுற வேலைதான். தமிழ்நாட்டில் காவல்துறை இருக்கிறது, ஆந்திராவில் காவல்துறை இருக்கிறது, கேரளாவில் காவல்துறை இருக்கிறது. ஆனால் அதிகாரம் ஐபிஎஸ், ஐஏஎஸ் அவற்றை கண்காணிக்கிற அதிகாரம், அவற்றை தீர்மானிக்கிற அதிகாரம், மேலாண்மை செய்கிற அதிகாரம் டெல்லியிலே கிடக்கிறது. ஆக மாநில அரசுக்கு அதிகாரமே இல்லை, மாநில அரசுக்கு அதிகாரமே இல்லை. உலக நாடுகளில் எங்கும் அனுமதிக்க முடியாது என்று சொன்ன கூடங்குளம் அணுமின் நிலையத்தை நம்மை கேட்காமலேயே, அதாவது நம்முடைய ஒப்புதல் இல்லாமலேயே தூத்துக்குடி மாவட்டத்தில் கொண்டு வந்து கூடங்குளம் என்கிற இடத்திலே அணுமின் நிலையத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். வேறு எந்த நாட்டிலும் அதை தொடங்க அனுமதிக்கவில்லை. தமிழ்நாடு அரசுக்கு அதை தடுக்கிற அதிகாரம் இல்லை, டெல்லிக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது. தமிழ்நாட்டின் நிலத்துக்கடியிலே நிலக்கரி இருக்கிறது, தமிழ்நாட்டின் நிலத்துக்கு அடியிலே ஏராளமான கனிம வளங்கள் இருக்கின்றன, தாது பொருட்கள் இருக்கின்றன.
அவற்றை வெற்றி எடுப்பதற்கு ஒரு அதிகாரம் டெல்லிக்கு இருக்கிறது, தமிழ்நாட்டுக்கு கிடையாது. அதுல வருகிற வருமானத்தில் 90% டெல்லிக்கு போகிறது, தமிழ்நாட்டுக்கு கிடையாது. மாநில அரசுக்கு எந்த உரிமையும் இல்லை. தமிழ்நாட்டுக்குள்ளே ஓடுகிற ஆறுகள் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா போன்ற பகுதிகளில் இருந்து உற்பத்தியாகி தமிழ்நாடு பள்ளப்பகுதியாக இருக்கிற காரணத்தினால் தமிழ்நாட்டை கடந்து கடலுக்கு ஓடுகிறது. தமிழ்நாட்டுக்குள் பாய்கிற ஆறுகளில் இருந்து நமக்கு போதிய நீர் கிடைக்கவில்லை. வெள்ளம் வந்தால் விட்டு விடுகிறான் தமிழ்நாடு அழியட்டும் என்று. மற்ற நேரத்திலே அணைகளில் நீரை தேக்கி வைத்துக் கொள்கிறான், தமிழ்நாட்டுக்கு நீரை கொடுப்பதில்லை. தடுக்கிற அதிகாரம் கேரளாவுக்கு இருக்கிறது, அணை கட்டுகிறான். ஆந்திராவுக்கு இருக்கிறது, அணை கட்டுகிறான். கர்நாடகாவுக்கு இருக்கிறது, அணை கட்டுகிறான். ஆனால் இந்திய அரசு அதை தடுக்கிறதா? ஒரு மாநிலத்திற்கும் இன்னொரு மாநிலத்திற்கும் இடையிலே முரண்பாடு வந்தால் வரட்டும், வளர்ந்தால் வளரட்டும் என்று கருதுகிற மனோநிலை தான் இந்திய அரசுக்கு இருக்கிறது. ஆற்று நீர் உரிமையில் நமக்கு எந்த அதிகாரமும் இல்லை, முடிவெடுக்க முடியாது. ஆக அதிகாரம் எல்லாம் டெல்லியிலே குவிந்து கிடக்கிற போது மாநில அரசு என்பது எதற்கு? வெறும் ஏஜென்ட் தான் மாநில அரசு. இந்த தீர்மானத்தில் இன்னொரு முக்கிய செய்தியை பதிவு செய்திருக்கிறோம். மருத்துவ கல்வி, உயர்கல்வி, உயர் ஆய்வு கல்வி, PhD இவற்றையெல்லாம் தீர்மானிப்பதற்கு அல்லது சேர்க்கை எவ்வாறு செய்ய வேண்டும் என்று வரையறுப்பதற்குரிய அதிகாரத்தை டெல்லி அரசு எடுத்துக்கொண்டது. ஏற்கனவே மெடிக்கல் கவுன்சில் இருக்கிறது, அந்த அதிகாரம் போதாது என்று. ஏற்கனவே UGC இருக்கிறது, யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன், அந்த அதிகாரம் போதாது என்று ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் எடுத்துக் கொள்ளக்கூடிய வகையிலே புதிய கவுன்சில் அமைக்கிறார்கள். ஏன்? வேந்தர்களை அவர்கள் தீர்மானிக்கிறார்கள். அவர்களின் ஏஜென்ட் கவர்னர்கள் தான் எல்லா பல்கலைக்கழகத்திற்கும் வேந்தர். நாம் கேட்கிறோம், கவர்னர் வேண்டாம், திருப்பி பெற்றுக் கொள்ளுங்கள். எந்த மாநிலத்திலும் கவர்னர் தேவையில்லை. வேந்தர் என்கிற பொறுப்பை தமிழ்நாட்டு கல்வித்துறை அமைச்சருக்கு கொடுங்கள். தமிழ்நாட்டு கல்வித்துறை அமைச்சர் தான் வேந்தராக இருக்க வேண்டும். ஒவ்வொரு துணை வேந்தரையும் நியமிக்கக்கூடிய அதிகாரம் அந்த வேந்தருக்கு தான் தரப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் யார் என்று தீர்மானிக்கிற அதிகாரம் தமிழ் தெரியாத, தமிழர்களை பற்றி தெரியாத, தமிழினத்தின் கல்வியை பற்றி தெரியாத யாரோ ஒருவர் வந்து தீர்மானிக்கிறார். அதிகாரம் தமிழ்நாட்டுக்கு இல்லை, மாநில அரசுக்கு இல்லை. ஆக அதிகாரம் முழுக்க டெல்லியிலே குவிந்து கிடக்கிறது. எனவேதான் ஒரு காலத்தில் திமுக சொன்ன முழக்கம், மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி. சுயாட்சி என்பதன் தமிழாக்கம் தான் தன்னாட்சி. டெல்லியிலே இருக்கிற அரசு இன்றைக்கு கூட்டணி ஆட்சி தானே தவிர கூட்டாட்சி இல்லை. கூட்டணி ஆட்சி என்பது வேறு, கூட்டாட்சி என்பது வேறு. எல்லா மாநில அரசுகளுக்கும் இறையாண்மை வேண்டும், தீர்மானிக்கிற அதிகாரம் வேண்டும், ஒட்டுமொத்த அதிகாரம் வேண்டும். இறையாண்மை என்ற சொல்லை நான் அடிக்கடி விளக்கும் போது ஒன்றை சொல்லுவேன், அரசாண்மை என்று சொல்லுவேன். இறை என்றால் அரசு என்றுதான் பொருள், இறைவன் என்றால் அரசன் என்றுதான் பொருள். இறையாண்மை என்றால் அரசாண்மை என்று பொருள். அரசாண்மை என்றால் ஒரு அரசுக்கு இருக்கிற ஆளுமை என்று பொருள். ஆளுமை என்பது அதிகாரத்திலிருந்து தான் வரும். அதிகாரம் இல்லை என்றால் ஆளுமை இல்லை என்று பொருள். ஈழத்தமிழர்களை காப்பாற்ற படையை அனுப்பு என்றுதான் நாம் கேட்க வேண்டியிருக்கிறது. போரை நிறுத்து என்று டெல்லியிடம் தான் நாம் கேட்க வேண்டியிருக்கிறது. நம்மால் தீர்மானிக்க முடியவில்லை. இப்படி அதிகாரம் இல்லாத ஒரு தேசிய இனமாக அல்லது மாநில அரசாக நாம் வாழுகிறோம் என்பதை இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் சுட்டிக்காட்டுகிறது. தேசிய இனத்துக்கான சுயநிர்ணய உரிமை என்பது காலம் காலமாக பேசப்பட்டு வருகிறது. புரட்சியாளர் லெனின் அவர்களின் தலைமையிலே ரஷ்யாவில் சோவியத் யூனியன் உருவாக்கப்பட்ட போது அவர் சொன்னார், ஒவ்வொரு தாய்மொழியை பேசுகிற தேசிய இனமும் பிரிந்து போகும் சுயநிர்ணய உரிமையோடு இந்த ஒன்றியத்திலே இணைந்து கொள்ளலாம். ஒவ்வொரு தேசிய இனத்திற்கும் பிரிந்து போகிற சுயநிர்ணய உரிமை உண்டு என்று ரஷ்ய புரட்சியின் போது லெனின் சொன்னார். உலகத்தில் தாய்மொழியின் அடிப்படையிலே தேசிய இனங்களின் எழுச்சி என்பது நீண்ட நெடுங்காலமாக பேசப்பட்டு வருகிறது.
விடுதலை சிறுத்தைகள் புதிதாக சொல்லவில்லை. தேசிய இனங்கள் என்று சொன்னால் மொழிவழி அடிப்படையிலே சொல்லப்படுகிற ஒரு அடையாளம். தமிழை பேசுகிறவர்கள் தமிழ் தேசிய இனம். தமிழர்கள் பெரும்பான்மையாக வாழுகிற பகுதி தமிழ் தேசிய இனத்திற்கான ஒரு தேசம், ஒரு மாநிலம், ஒரு நாடு. தமிழர்கள் பெரும்பான்மையாக வாழுகிற பகுதியிலே பிறமொழி பேசுகிறவர்கள் இல்லையா? உண்டு. கன்னடம் பெரும்பான்மையாக பேசுகிற பகுதியிலே தமிழ் பேசுகிற மக்கள் இல்லையா? உண்டு. மராத்தி பெரும்பான்மையாக பேசுகிற மராட்டியத்திலே தமிழ் பேசுகிற மக்கள் இல்லையா? உண்டு. மலையாளம் பெரும்பான்மையாக பேசுகிற கேரளாவிலே தமிழ் பேசுகிற மக்கள் வாழவில்லையா? வாழுகிறார்கள். பலமொழி பேசுகிறவர்கள் பரவலாக புலம்பெயர்ந்து இடம்பெயர்ந்து வாழுவது உண்டு. அது இயற்கை, அது தவிர்க்க முடியாது. ஆனால் பெரும்பான்மையாக அடர்த்தியாக ஒரு தேசிய இனம் எந்த மண்ணை தன்னுடைய தாயகமாக கொண்டு வாழ்கிறதோ அந்த மண்ணை அந்த தேசிய இனத்திற்கான ஒரு தாயகமாக அங்கீகரிக்க வேண்டும். அந்த மண்ணில் வாழுகிற பிறமொழி பேசுகிற மக்களுக்கும் அதுதான் தாயகம். நான் ஏற்கனவே சொன்னதை போல தமிழ்நாட்டில் 450-500 ஆண்டுகளுக்கு முன்பே தெலுங்கு மொழி பேசுகிறவர்கள், கன்னட மொழி பேசுகிறவர்கள், மலையாளம் பேசுகிறவர்கள் என்று பல மொழி பேசுகிறவர்களின் குடும்பங்கள் வந்து இங்கே குடிபெயர்ந்து வாழ்க்கை தொடங்கின. 400 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த இனத்திற்கும் எது தாயகம்? தமிழ்நாடுதான் தாயகம். தமிழ் அல்லாத பிறமொழி பேசுகிற மக்களுக்கும் தாயகம் தமிழ்நாடுதான். விடுதலை சிறுத்தைகள் இந்த மாநாட்டில் இதை வெளிப்படையாக நாங்கள் அறிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம், பெருமைப்படுகிறோம். ஏனென்றால் சில பேர் வேண்டுமென்றே அவதூறுகளை பரப்புவார்கள். தமிழர் இறையாண்மை என்று சொன்னால் தமிழ் பேசுகிற மக்களுக்கு மட்டுமே உரியதா? அப்படி என்றால் பிறமொழி பேசுகிற மக்களின் நிலை என்ன? பிறமொழி பேசுகிற மக்களின் தாயகமும் தமிழ்நாடுதான். அவர்களின் மொழி உரிமை, அவர்களின் கலாச்சார உரிமை, அவர்களின் கல்வி உரிமை, அவர்களின் அரசியல் உரிமை எவ்வாறு அமைய வேண்டும் என்று உருது பேசுகிற மக்களாக இருந்தாலும், அரபு பேசுகிற மக்களாக இருந்தாலும், சௌராஷ்டிரம் பேசுகிற மக்களாக இருந்தாலும், துளு பேசுகிற மக்களாக இருந்தாலும், அல்லது பழங்குடி மக்களின் மொழியை பேசுகிற மக்களாக இருந்தாலும் அனைவருக்கும் அவரவர் கலாச்சார உரிமைகள் பறிபோகாத வகையிலே அவர்களுக்குரிய பாதுகாப்பை தமிழ்நாடு வழங்க வேண்டும், தமிழ்நாடு அரசு வழங்க வேண்டும். அதற்கு விடுதலை சிறுத்தைகள் போராடும். தமிழ்நாட்டில் தமிழர்கள் பெரும்பான்மையாக வாழ்கிற காரணத்தினால் தமிழ்நாடு தமிழர்களின் தாயகம். அப்படித்தான் ஒவ்வொரு மாநிலத்திலும் வாழ்கிற அந்தந்த தேசிய இனங்களுக்கான உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் பிரகடனப்படுத்துகிறது. தமிழருக்கு இறையாண்மை வேண்டும் என்றால் கன்னட தேசிய இனத்திற்கு இறையாண்மை வேண்டும் என்றுதான் பொருள். தமிழருக்கு இறையாண்மை வேண்டும் என்று சொன்னால் மலையாள தேசிய இனத்திற்கு இறையாண்மை வேண்டும் என்றுதான் பொருள். மராத்தியை பேசுகிற மக்களுக்கு இறையாண்மை வேண்டும் என்றுதான் பொருள். இந்தியை பேசுகிற மக்களுக்கும் அவர்களுக்குரிய அளவிலே அதிகாரம் வேண்டும் என்றுதான் பொருள். ஒட்டுமொத்த இந்தியாவின் அதிகாரத்தையும் ஒரு தேசிய இனம் எடுத்துக் கொள்ளக்கூடாது. ஒட்டுமொத்த இந்தியாவையும் ஒரு தேசிய இனம் ஆளக்கூடாது. ஒட்டுமொத்த இந்தியாவையும் டெல்லியிலே போட்டு கட்டி போடக்கூடாது. அதிகாரங்கள் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும். டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர். அதிகாரத்தை பகிர்ந்தளிப்பதன் மூலம்தான் ஜனநாயகத்தை பாதுகாக்க முடியும், தேசிய ஒருமைப்பாட்டையும் பாதுகாக்க முடியும். இன்றைக்கு இந்திய ஆட்சியாளர்கள் மாநிலங்களின் உரிமைகளை பறிக்கிறார்கள், மாநில கட்சிகளை ஒடுக்க நினைக்கிறார்கள். மாநில கட்சிகள் வளர்ந்து விட்டதனால், ஆங்காங்கே இன்றைக்கு மாநில கட்சிகளின் ஆட்சி நடப்பதனால், தேசிய கட்சிகள் வலுவிழந்து வருகிற காரணத்தால் ஒற்றை கட்சி தேசிய கட்சி நாடாள வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் மாநில உரிமைகளை பறிக்க துடிக்கிறார்கள், மாநில உரிமைகளை நசுக்க துடிக்கிறார்கள். ஆகவே ஒட்டுமொத்த தமிழருக்கும், ஈழத் தமிழர்களுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழருக்கும் இறையாண்மை வேண்டும், இறையாண்மை வேண்டும். நான் புரிவதற்காக சொல்லுவதுண்டு, ஒரு குடும்பத்திலே கூட கணவன் மனைவிக்கு இறையாண்மை உண்டு. ஒரு குடும்பத்தில் கணவனும் மனைவியும் சேர்ந்து அந்த குடும்பம் என்கிற அரசை நடத்துகிற போது அந்த குடும்பத்தில் என்ன வகையான முடிவுகள் எடுக்க வேண்டும், அந்த குடும்பத்தை எப்படி வளர்த்தெடுக்க வேண்டும்,
குடும்பத்தில் பிறந்திருக்கிற குழந்தைகளின் எதிர்காலத்தை எப்படி தீர்மானிக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கிற அதிகாரம் அந்த குடும்பத்தின் ஆட்சியாளர்களாக இருக்கிற கணவனுக்கும் மனைவிக்கும் உண்டு. அதை இன்னொருவன் தீர்மானித்தால் அவர்களின் இறையாண்மை பாதிக்கப்படுகிறது என்று பொருள். அதுதான் இறையாண்மை. ஒரு குடும்பமாக இருந்தாலும் ஒரு அரசாக இருந்தாலும் அந்த அரசுக்குரிய முழு அதிகாரமும் எந்த குறுக்கீடும் இல்லாமல், எந்த தலையீடும் இல்லாமல், யாருடைய ஆக்கிரமிப்பும் இல்லாமல், யாருடைய ஆதிக்கமும் இல்லாமல் சுதந்திரமாக சுயேட்சையாக முடிவெடுக்கிற அதிகாரம் தான் இறையாண்மை என்று பொருள். இறையாண்மை என்று பொருள். ஆக தமிழருக்கு இறையாண்மை வேண்டும் என்பது ஈழத் தமிழினத்திற்கும் இறையாண்மை வேண்டும், தமிழ்நாட்டில் வாழுகிற தமிழர்களுக்கு இறையாண்மை வேண்டும். மாநில அரசுக்கு முழு அதிகாரம் கொடுங்கள். மாநில அரசுக்கு தனி கொடியை அனுமதிக்க வேண்டும். அமெரிக்கா கொடியை பார்த்தால் அது 50 நட்சத்திரம் இருக்கிறது. அந்த 50 நட்சத்திரமும் எதை குறிக்கிறது என்றால் 50 தேசங்களை குறிக்கிறது, 50 மாநிலங்களை குறிக்கிறது. அந்த 50 மாநிலங்களுக்கும் தனித்தனியே கொடி உண்டு. ஒட்டுமொத்த அமெரிக்க கூட்டமைப்புக்கு ஒரு கொடி உண்டு. ஒவ்வொரு மாநிலத்திற்கும் தனி கொடி உண்டு. அங்கே வண்டியில் போகிறவர்கள் ஒரு பக்கம் அமெரிக்க கூட்டரசின் கொடி, இன்னொரு பக்கம் அந்த மாநிலத்தின் கொடி. நியூயார்க் தனி கொடி, கலிபோர்னியா தனி கொடி, பிலடெல்பியா தனி கொடி. 50 மாநிலங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு மாநிலத்திற்கும் தனி இறையாண்மை உண்டு, தனி கொடி உண்டு. ஆகவே இந்த மாநாட்டில் கேட்கிறோம், தமிழ்நாடு மாநிலத்திற்கு தனி கொடி வேண்டும். அந்த கொடியை ஆகஸ்ட் 15 அன்று கோட்டையிலே முதல்வர் ஏற்ற வேண்டும். இன்றில்லாவிட்டாலும் விடுதலை சிறுத்தைகளின் ஆட்சி நடக்கிற போது அந்த தமிழ்நாடு மாநில கொடியை கோட்டையிலே ஏற்றுவோம். ஒரு வருடத்திற்கு 2 முறை கொடியேற்றுகிறார்கள். ஆகஸ்ட் 15, ஜனவரி 26. இந்தியா குடியரசானதன் நினைவாக ஜனவரி 26 இந்திய தேசிய கொடியை ஏற்றுகிறார்கள். ஏற்றட்டும். ஆனால் ஆகஸ்ட் 15 அன்று தமிழ்நாடு மாநில அரசின் கொடியை தமிழ்நாடு மாநில முதல்வர் ஏற்ற வேண்டும். அதுதான் தமிழர் இறையாண்மை. நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி, தமிழ்நாடு காவல்துறையின் அதிகாரத்தை பறிக்கிற அமைப்பு கலைக்கப்பட வேண்டும். அதுதான் தமிழர் இறையாண்மை. வெளியுறவு கொள்கைகளை தீர்மானிக்கிற போது தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளை கேட்டு அதன் பிறகு தீர்மானிக்க வேண்டும். அதுதான் தமிழர் இறையாண்மை. சிங்களவனுக்கு ஆயுதம் கொடுக்கலாமா வேண்டாமா? சிங்களவனுக்கு ஆயுத பயிற்சி வழங்கலாமா வேண்டாமா? சிங்கள அரசுக்கு ரேடார் கொடுக்கலாமா வேண்டாமா? தமிழ் இடத்தை நீங்கள் அங்கீகரிக்கிறீர்களா இல்லையா? தமிழ்நாட்டு மக்களின் உணர்வு என்ன? தமிழ்நாட்டு மக்களை கேட்டு வெளியுறவு கொள்கையை தீர்மானிக்க வேண்டும். அதுதான் தமிழர் இறையாண்மை. அதுதான் தமிழர் இறையாண்மை. எங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய கல்வி கொள்கையை நாங்கள் தீர்மானிக்க வேண்டும், டெல்லி தீர்மானிக்க கூடாது. அதுதான் தமிழர் இறையாண்மை. மருத்துவம் எப்படி படிக்க வேண்டும், பொறியியல் எப்படி படிக்க வேண்டும், உயர்கல்வி பாடத்திட்டம் என்ன, உயராய்வு கல்வி பாடத்திட்டம் என்ன, அதை தீர்மானிக்கிற அதிகாரம் மாநில அரசுக்கு வேண்டும், டெல்லியில் இருக்கக்கூடாது. அதுதான் தமிழர் இறையாண்மை. அதுதான் தமிழர் இறையாண்மை. தமிழ் மண்ணிலிருந்து வெற்றி எடுக்கப்படக்கூடிய கனிம வளங்கள் எதுவாக இருந்தாலும் அதில் வரக்கூடிய வருமானத்தின் பெரும்பங்கு தமிழக மக்களுக்கு தேவை. அதுதான் தமிழர் இறையாண்மை. இன்றைக்கு காஷ்மீரிலே போய் ஒருவன் ஒரு இடத்தை வாங்க முடியாது, கையளவு மண்ணை எடுக்க முடியாது. ஆனால் தமிழ்நாட்டிலே இன்றைக்கு ரியல் எஸ்டேட் என்கிற பெயரால் யார் யாரோ வந்து 1000 ஏக்கர், 2000 ஏக்கர், 3000 ஏக்கர் என்ற நிலத்தை வாங்கி போட்டு தரிசாக்கி வைத்திருக்கிறான். சென்னை பெருநகரத்தை ஒட்டி இருக்கிற திருவள்ளூர் மாவட்டமும் காஞ்சிபுரம் மாவட்டமும் இன்றைக்கு விளைநிலங்கள் முழுமையாக தரிசாக்கப்பட்டு கிடக்கின்றன. விளைநிலத்தை விற்பனை செய்கிற அதிகாரத்தை, யார் வந்து வாங்க வேண்டும் என்கிற அதிகாரத்தை தீர்மானிக்கிற அதிகாரத்தை மாநில அரசுக்கு வழங்க வேண்டும். அதுதான் தமிழர் இறையாண்மை. மலேசியாவிலே போய் நீ தொழில் தொடங்கலாம், ஆனால் அந்த மலேசிய குடியுரிமை பெற்றவனோடு நீ ஒரு அக்ரிமெண்ட் போட்டு அவன் பெயரில் தான் நீ அதை பதிவு செய்ய வேண்டும், உன் பெயரிலே பதிவு செய்ய முடியாது. அரேபியாவிலே நீ தொழில் தொடங்கலாம், கடை வாங்கலாம்,
ஹோட்டல் நடத்தலாம், அரபு நாடுகளிலே நீ எதை வேண்டுமானாலும் சொத்து வாங்கலாம். ஆனால் வாங்குகிற எந்த பொருளின் உரிமையும் சட்டப்பூர்வமாக அந்த மண்ணின் மைந்தனின் பெயரில் தான் பதிவு செய்ய வேண்டும். ஆனால் தமிழ்நாட்டில் யார் வேண்டுமானாலும் வரலாம். 1000 ஏக்கர் நாங்கள் வாங்கிக் கொண்டோம், உங்கள் கிராமங்களை காலி செய்யுங்கள், காலி செய்யவில்லை என்றால் குடிசைகளை கொளுத்துவோம், விரட்டி அடிப்போம் என்கிற நிலைதான் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இருக்கிறது. ஆக நிலவளம் அழிந்து வருகிறது, குடியிருப்பே இல்லை. 1.5 சென்ட் மனைப்பட்டா கேட்கிற விடுதலை சிறுத்தைகள் தமிழனுக்கு நாடு வேண்டும் என்று கேட்கிறது, நாடு வேண்டும் என்று கேட்கிறது. குடியிருக்க மனை இல்லை. 1.5 சென்ட் மனைப்பட்டா கேட்டு மனு போடுகிற திருமாவளவன் தான் 10 கோடி தமிழர்களுக்கு நாடு வேண்டும் என்று கேட்கிறான். எங்களுக்கு எப்போதும் பரந்த பார்வை உண்டு, சுயநலம் இருக்காது, விரிந்த பார்வை உண்டு. நாம் இன்னும் வீட்டுமனை பட்டாவுக்கே போராடி கொண்டிருக்கிறோம். வீட்டுமனை பட்டாவுக்கே இன்னும் போராடுகிற நிலை. ஆக இப்படிப்பட்ட இந்த சூழலில் தான் தோழர்களே இந்த நிலம் தொடர்பான விற்பனை அதிகாரத்தை தமிழ்நாடு அரசுக்கு வழங்க வேண்டும் என்று சொல்லுகிறோம். வேண்டுமென்றே அவதூறு எழுதுகிறவர்கள் திமுக அரசுக்கு திருமாவளவன் அதிகாரம் கேட்கிறான் என்று எழுதுவார்கள். தமிழ்நாடு அரசுக்கு வேண்டும் என்று கேட்கிறோம். ஒரு காலத்தில் நாங்களும் கோட்டையிலே வந்து உட்காருவோம் என்கிற நம்பிக்கையோடு சொல்லுகிறேன். 4 படத்தில் கதாநாயகனாக நடிக்கிறவன் எல்லாம் நாடாள வேண்டும் என்று ஆசைப்படுகிற போது இந்த மண்ணின் பூர்வீக குடி ஆசைப்படக்கூடாதா? மொழி என்றால் என்ன, இனம் என்றால் என்ன, தேசிய இனம் என்றால் என்ன, இறையாண்மை என்றால் என்ன, என்னவென்று தெரியாதவன் எல்லாம் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்று ஆசைப்படுகிற போது ஒரு தேசிய இனத்தின் விடுதலைக்காக 25 ஆண்டு காலம் களப்பணியாற்றிக் கொண்டிருக்கிற திருமாவளவன் கேட்கக்கூடாதா? ஆசைப்படக்கூடாதா? திருமாவளவன் நாடாள ஆசைப்படுகிறான் என்று காழ்ப்புணர்ச்சி கொண்டவர்கள் ஆத்திரப்படுவார்கள். ஆத்திரப்படட்டும். இன்னும் நிறைய ஆத்திரப்பட போகிறார்கள். இன்னும் நிறைய காழ்ப்புணர்ச்சி வளரப் போகிறது. ஆக தமிழருக்கு இறையாண்மை வேண்டும். ஒவ்வொரு தேசிய இனத்திற்கும் இறையாண்மை வேண்டும். அவரவர் அதிகாரம் அவரவருக்கு வேண்டும். இந்தியா என்கிற பெயரால் ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் டெல்லியிலே குவித்து வைத்திருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. மண்ணுரிமை, கனிம வள உரிமை, மொழி உரிமை அனைத்தும் எங்களுக்கு வேண்டும். எங்கள் மொழியை மேம்படுத்த எங்களுக்கு உரிமை வேண்டும். எங்கள் மொழியை வளமைப்படுத்த எங்களுக்கு உரிமை வேண்டும், அதிகாரம் வேண்டும். இதுதான் தமிழர் இறையாண்மை. இதைத்தான் இன்றைக்கு நாம் வலியுறுத்துகிறோம். தமிழர் இறையாண்மை என்பது இந்திய இறையாண்மைக்கு எதிரானது என்று கருதலாம். இந்திய இறையாண்மையை சீர்குலைப்பது என்று சொல்லலாம். அதை பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை. ஆனால் இந்திய இறையாண்மை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறோம் என்றால் அது ஒரு கூட்டாட்சி தத்துவமாக இருக்க வேண்டும். எனக்கும் அதிகாரம், உனக்கும் அதிகாரம், இருவரும் சேர்ந்து ஒரு பொது அதிகாரத்தை உருவாக்கிக் கொள்ளலாம். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அரசியலமைப்பு சட்டத்தை எழுதுகிற போது சென்ட்ரல் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட் என்று அதிகாரத்தை 3 வகையாக பட்டியல்படுத்துகிறார். யார்? புரட்சியாளர் அம்பேத்கர். அவர்தான் சட்டம் எழுதியவர். மாநிலங்களுக்கான அதிகாரம், மத்திய அரசுக்கான அதிகாரம், 2 பேருக்கும் பொதுவான அதிகாரம். அதை எழுதுகிற போதே புரட்சியாளர் அம்பேத்கர் என்ன சொல்லுகிறார் என்றால், மாநில அரசு மத்திய அரசின் ஏஜென்ட் அல்ல. அவர் பதிவு செய்திருக்கிறார். மத்திய அரசுக்கு அதிகாரம் வழங்கலாம், மத்திய அரசு வலிமையுடையதாக இருக்கலாம். ஆனால் மாநில அரசு மத்திய அரசின் ஏஜென்ட்களாக அனுமதிக்க முடியாது. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் கருத்தில் அது பதிவாகி இருக்கிறது. ஆக மாநில அரசுக்கான அதிகார பட்டியலில் என்னென்ன அதிகாரங்கள் இருக்க வேண்டுமோ, மத்திய அரசுக்கான அதிகார பட்டியலில் என்னென்ன அதிகாரங்கள் இருக்க வேண்டுமோ அதையெல்லாம் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அன்றைக்கே பட்டியல்படுத்தினாலும் இன்றைக்கு
பல அதிகாரங்களை மாநில பட்டியலில் இருந்து மத்திய பட்டியலுக்கு கொண்டு போயிருக்கிறார்கள். பொது பட்டியலில் இருக்கிற மொத்த அதிகாரத்தையும் மத்திய அரசே பயன்படுத்துகிறது. ரெண்டு பேருக்கும் பொதுவானது கல்வி அதிகாரம். ஆனா நமக்கு கேட்பதே கிடையாது. ஆகவே இந்த மாநாட்டில் பொதுப்பட்டியல் அதிகாரத்தை முழுமையாக நீக்க வேண்டும். அந்த அதிகாரத்தை மாநில அரசுக்கான அதிகார பட்டியலில் இணைக்க வேண்டும். இதுதான் தமிழர் இறையாண்மை. இதுதான் தமிழர் இறையாண்மை. திருமாவளவன் தமிழர் இறையாண்மை கேட்பதனால் பிற தேசிய இனத்திற்கும் சேர்த்து கேட்கிறான் என்றுதான் பொருள். தமிழனுக்கு இறையாண்மை வேண்டும் என்றால் மற்ற தேசிய இனத்திற்கும் இறையாண்மை வேண்டும். ஆக ஒவ்வொரு மாநில அரசும் சேர்ந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா என்பதை போல யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா என்கிற கூட்டாட்சி தத்துவம் இங்கே வர வேண்டும். இன்றைக்கு அரசியலமைப்பு சட்டப்படி இது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா அல்ல, இது இந்தியன் யூனியன். பஞ்சாயத்து யூனியன் என்பதை போல இது ஒரு இந்தியன் யூனியன். இந்தியன் யூனியன் என்பது மாற்றப்பட வேண்டும். யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா என்பது உருவாக்கப்பட வேண்டும். இதுதான் தமிழர் இறையாண்மை. நாம் கேட்பது இதுதான். இதுதான் தமிழர் இறையாண்மை. ஆக அருமை தோழர்களே, மாநில அரசுக்கு முழு அதிகாரத்தையும் முழு உரிமையையும் வழங்க வேண்டும் என்கிற சொல்லாடல் தான் தமிழர் இறையாண்மை. தமிழருக்கு இறையாண்மை வந்தால் தலித்துகளுக்கும் அதிலே பாதுகாப்பு உண்டு. சில கொள்கை இல்லா கும்பல் திருமாவளவன் தலித்துகளை விட்டுவிட்டான், தமிழர்கள் தமிழர்கள் என்றுதான் பேசுகிறான் என்று அவதூறுகளை பரப்புகிறார்கள். தமிழன் தலை நிமிர்ந்தால் தலித்துகள் தலை நிமிர்வான் என்பதை விட தலித்துகள் தலை நிமிர்ந்தால் தமிழன் தலை நிமிர்வான். தலித்துகள் விடுதலை பெற்றால் தமிழன் விடுதலை பெறுவான். தலித்துகள் எழுச்சி பெற்றால் தான் தமிழன் எழுச்சி பெற முடியும். தலித்துகளின் எழுச்சியில் தான் ஈழ விடுதலையும் இருக்கிறது, தமிழன் விடுதலையும் இருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் மீது அவதூறு பரப்புகிற எவனும் தலித்துகளின் விடுதலையை பற்றி கவலைப்படுவதில்லை. ஒவ்வொரு நாளும் சாதி வெறியர்களின் கொடுமைகளுக்கு ஆளாகிற ஒரு இடத்தை திரட்டிக் கொண்டே ஈழத் தமிழர்களுக்கும் உலகத் தமிழர்களுக்கும் குரல் கொடுப்பவன் திருமாவளவன். தலித்துகளின் எழுச்சியின் ஊடாகவே தான் தமிழர்களின் எழுச்சியை தலைநிமிர்வை நம்மால் தீர்மானிக்க முடியும். தலித்துகளின் விடுதலையில் தான் தமிழர்கள் விடுதலை அடங்கி இருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் என்கிற இயக்கத்தின் எழுச்சிக்கு பிறகுதான் இன்றைக்கு கடைசி மனிதன் வரையில் மேதகு பிரபாகரின் பெயரை உச்சரிக்கிறார்கள், ஈழ விடுதலையை பேசுகிறார்கள். திருமாவளவனுக்கு முன்பு தமிழ் தேசியம் யார் யாரோ பேசியிருக்கலாம், வாழ்க்கையை ஒப்படைத்திருக்கலாம், மேடைகளில் முழங்கியிருக்கலாம், பேரணிகள் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கலாம். அந்த தமிழ் தேசியம் ஊர் தெருவோடு நின்று போனது. சங்கராச்சாரி தேர் ஊர் தெருவோடு நின்று போவதை போல, சேரிக்கு வராது என்பதை போல, கூத்திரம்பாக்கத்திலே தேர் சேரிக்கு போகாது, ஏனென்றால் தெரு சின்னதாக இருக்கிறது என்று சங்கராச்சாரி சொன்னார். அப்போது நம்முடைய நீதிபதி சந்துரு சொன்னார், தெருவுக்கு தகுந்த மாதிரி தேரை சின்னதாக்கி கொண்டு எடுத்து போங்கள் என்றார். அது ஒரு புரட்சிகரமான தீர்ப்பு. ஆக தேர் ஊரெல்லாம் வளம் வரும், அதான் ஊர் வளம், சேரி வளம் இல்லை. ஊர் வளம்னா ஊர் தெருவில் தான் வரும். தேர் ஊர் தெருவோடு நின்று போனதை போல தமிழ் தேசியம் ஊர் தெருவோடு நின்று போனது. இங்கே பேசுகிற தமிழ் தேசியம் சாதிய தமிழ் தேசியம். அவர்களின் சாதி நலன்கள் பாதிக்கப்படாமல் தமிழ் தேசியம் பேசுவார்கள். அவர்களின் சாதி நலன்கள் பாதிக்கப்படாமல் ஈழ விடுதலையை பேசுவார்கள். அவர்களின் சாதி நலன் பாதிக்கப்படாமல் பிரபாகரனை ஆதரிப்பார்கள். ஒரே சாதிக்குள் கல்யாணம் செய்து கொண்டே ஈழம் விடுதலை பெற வேண்டும் என்பார்கள். கலப்பு திருமணத்தை எதிர்த்துக் கொண்டே ஈழம் விடுதலை பெற வேண்டும் என்பார்கள். ஒரு பறையனும் ஒரு வன்னியர் பெண்ணும் திருமணம் செய்து கொண்டால் வெட்டி கொலை செய்வார்கள், ஈழ விடுதலை வேண்டும் என்பார்கள். ஒரு சக்கிலியனும் கவுண்டர் பெண்ணும் திருமணம் செய்து கொண்டால் தேடி பிடித்து வெட்டி படுகொலை செய்வார்கள், ஈழம் வெல்ல வேண்டும் என்பார்கள். இதுதான் தமிழ்நாட்டில் இருக்கிற சாதியவாதிகளின் தமிழ் தேசியம். சாதி கட்டமைப்பு சீர்குலையாமல், சாதி நலன்கள் பாதிக்கப்படாமல், சாதியை கட்டி காப்பாற்றிக் கொண்டே ஈழத்தை பேசுகிற எவனாலும் ஈழத்தை வென்றெடுக்க முடியாது. அவர்கள் போலிகள்.
இந்த மண்ணில் சாதி ஒழிய வேண்டும். சாதி ஒழிந்தால்தான் தமிழ் தேசியம் எழுச்சி பெறும். இந்த கருத்தை சொல்லுகிற ஒரே இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் மட்டும்தான். அதனால் விடுதலை சிறுத்தைகளின் எழுச்சியை எந்த சக்தியாலும் அடக்க முடியாது. ஏனென்றால் இந்த எழுச்சி கொள்கை சார்ந்த எழுச்சி. தமிழர் இறையாண்மைக்காக இன்றைக்கு இந்த திடலே நிறைந்து திணறக்கூடிய அளவுக்கு இவ்வளவு பெரிய எழுச்சி உருவாகி இருக்கிறது என்றால் ஒரு கொள்கை சார்ந்த எழுச்சி. எங்களுக்கு அடுப்பை பற்ற வைக்க கூட ஆற்றல் இல்லை. பட்டினி கிடந்து பரிதவிக்கிற நிலையில் வாழுகிற என் தம்பிகள், என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள், திருமாவளவன் அழைத்து விட்டான். பட்டினி கிடந்தாவது மாநாட்டுக்கு போக வேண்டும் என்று ஓடோடி வந்திருக்கிறான். அழைத்து வரப்பட்ட கூட்டம் அல்ல, திருமாவளவன் முகத்தை பார்க்க வேண்டும் என்று என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் லட்சக்கணக்கில் திரண்டு வந்திருக்கிறீர்களே, உங்கள் காலடிகளில் என் நன்றி மலர்களை தூவுகிறேன். வருகிற போதே ஒரு விபத்திலே சிக்கி தம்பி வேல்ராஜ், கவரப்பட்டு வேல்ராஜ் காலமாகிவிட்டார் என்ற செய்தியை கேட்டு நான் துடிதுடித்து போனேன். வருகிற போதும் போகிற போதும் தயவு கூர்ந்து கட்டுப்பாடாக போங்கள். ஒவ்வொரு மாநாட்டிலும் உங்களை மன்றாடி கேட்பது இதுதான். உங்கள் உயிர் ஒவ்வொன்றும் விலை மதிக்க முடியாத ஒன்று. நம்முடைய வேட்கை ஒடுக்கப்பட்டவர்களும் ஒட்டுமொத்த தமிழர்களும் தலைநிவர வேண்டும் என்கிற வேட்கை. அதை நிறைவேற்றுகிற வரையில் நம்முடைய உயிரை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. கட்டுப்பாடு தேவை. தமிழ் இனத்தின் வாழ்நிலத்தை தமிழினத்தின் தாயகமாக அங்கீகரிக்க வேண்டும். அது விடுதலை புலிகள் வைத்த முழக்கம். தாயகம், தேசியம், தன்னாட்சி என்கிற முழக்கம் தமிழீழ விடுதலை போராட்ட களத்தில் நார்வே நாட்டோடும் பிற நாடுகளோடும் பேச்சுவார்த்தை நடத்திய போது அவர்கள் முன்வைத்த கோரிக்கை இதுதான். நாங்கள் வாழுகிற பிரதேசத்தை எங்களின் தாயகமாக அங்கீகரிக்க வேண்டும். நாங்கள் தமிழ் இனம் என்பதை ஒரு தேசிய இனமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். எங்களை நாங்களே ஆண்டு கொள்வதற்கான ஆட்சி உரிமை வேண்டும். இதுதான் தாயகம், தேசியம், தன்னாட்சி. ஆக தமிழீழத்தை சர்வதேச சமூகம் அங்கீகரிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிற மாநாடுதான் இந்த மாநாடு. இரண்டு நோக்கம்தான் இந்த மாநாட்டுக்கு. தமிழீழ விடுதலை அரசியலை அடைகாப்போம், அது விடுதலை சிறுத்தைகளின் கடமை. புலிகளை அழித்து விட்டோம் என்று சிங்கள இனவெறியர்கள் கொக்கரிக்கலாம், ஈழத் தமிழர்களை அழித்து விட்டோம் என்று சிங்கள பேரினவாத அரசு கொக்கரிக்கலாம். ஆனால் விடுதலை போராட்டம், அந்த போராட்டத்திற்கான தேவை இன்னும் முனைவழுங்கவில்லை. போர்க்களத்தை இழந்திருக்கலாம், போர்க்குணத்தை இன்னும் இழக்கவில்லை. எனவே தமிழ் ஈழத்தை சர்வதேச நாடுகள் அங்கீகரிக்க வேண்டும். வெறும் 10,000 பேருக்கு ஒரு நாடு இருக்கிறது, 40,000 பேருக்கு ஒரு நாடு இருக்கிறது, 1,00,000 பேருக்கு ஒரு நாடு இருக்கிறது. உலகத்தில் அப்படி ஏறத்தாழ 38 தீவு நாடுகள், சில லட்சம் பேரை, சில 1000 பேரை கொண்ட தீவு நாடுகளை எல்லாம் ஐநா பேரவை அங்கீகரித்திருக்கிறது. உறுப்பினர்களாகவும் அங்கீகரித்திருக்கிறது. உறுப்பினர் அல்லாத நாடுகளாகவும் ஐநா பேரவை அங்கீகரித்திருக்கிறது. ஏன் 35 லட்சம் தமிழர்கள் வாழுகிற தமிழ் ஈழத்தை அங்கீகரிக்க கூடாது? அதற்காகத்தான் இந்த மாநாட்டுக்கு தனி லட்சணையை உருவாக்கினோம். லோகோ விடுதலை சிறுத்தைகள், அதுதான் நடுவிலே இருக்கிற சிறுத்தையின் உருவம். அதை சுற்றி 3 கோடுகள். அந்த 3 கோடுகளும் தாயகம், தேசியம், தன்னாட்சி என்கிற கருத்தை பரப்புகிற அதிர்வலைகள். சிறுத்தைகளால் தான் உலகம் முழுக்க அந்த கருத்தை பரப்ப முடியும். அந்த கருத்தை சிறுத்தைகள் தான் கொண்டு செல்வோம். அதுதான் இறையாண்மை, தமிழினத்தின் இறையாண்மை. தாயகத்தை வென்றால், தேசியத்தை வென்றால், தன்னாட்சியை வென்றால் தமிழினத்தின் இறையாண்மையை வென்றதாக பொருள். தமிழினத்தின், ஈழத் தமிழினத்தின் இறையாண்மையை வென்றால் ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் இறையாண்மையை வென்றதாக பொருள். தமிழ்நாட்டிலே வாழ்கிற 6.5 கோடி மக்களுக்கும் ஈழம் ஒரு இறையாண்மையுள்ள நாடு. உலகத்தில் எல்லா நாடுகளிலும் சீனர்கள் வாழ்கிறார்கள். சீனர்களுக்கென்று ஒரு நாடு இருக்கிறது, சீனா நாடு. உலகத்தில் எல்லா நாடுகளிலும் கிறிஸ்தவர்கள் வாழ்கிறார்கள். கிறிஸ்தவர்களுக்கென்று ஒரு அதிகாரபூர்வமான நாடு வாட்டிக்கன் இருக்கிறது. உலகத்தின் பல நாடுகளிலும் தமிழர்கள் வாழ்ந்தாலும், மலேசியாவில் வாழ்ந்தாலும், சிங்கப்பூரிலே வாழ்ந்தாலும், தாய்லாந்திலே வாழ்ந்தாலும், மியான்மரிலே வாழ்ந்தாலும்,
ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளிலே வாழ்ந்தாலும், ஐரோப்பாவில் வாழ்ந்தாலும், தமிழ்நாட்டிலே வாழ்ந்தாலும், ஒட்டுமொத்த 10 கோடி தமிழர்களுக்கும் ஒரு நாடு தமிழ் ஈழமாக அது மலர வேண்டும். தமிழ் ஈழம் மலர்ந்தால் தமிழ்நாட்டு தமிழனுக்கும் இறையாண்மை வெற்றி பெற்று விட்டது என்றுதான் பொருள். அந்த பொருளில் தான் விடுதலை சிறுத்தைகள் தமிழர் இறையாண்மை மாநாட்டை ஒருங்கிணைத்திருக்கிறது. ஆகவே எனதருமை தோழர்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, என்னுடைய அழைப்பை ஏற்று இந்த மாநாட்டை வெற்றிகரமாக நடத்திய உங்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த மாநாடு முடிந்த கையோடு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? தேர்தல் பணிகளை தொடங்க வேண்டும். ஒவ்வொரு தொகுதியிலும் குழுக்கள் நியமிக்கப்படும். வாக்குச்சாவடி முகவர்கள் கொண்ட குழுக்களும் நியமிக்கப்படும். 234 தொகுதிகளிலும் கணிசமான வாக்கு வங்கியை கொண்ட ஒரே கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. ஆண்ட கட்சிக்கும் ஆளுங்கட்சிக்கும் அடுத்த பெரிய கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. திருமாவளவன் சொல்லவில்லை, எழுத்தாளர் சோலை சொல்லுகிறார். திமுக அதிமுகவுக்கு அடுத்தபடியாக 234 தொகுதிகளிலும் வாக்கு வங்கியை கொண்டிருக்கிற ஒரு பெருங்கட்சி. உறுப்பினர் சேர்க்கைக்கு பிறகு 20,000 கிளைகளை கொண்ட பெரிய கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இந்த தேர்தலில் நாம் தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை வென்றெடுத்தாக வேண்டும். 2011ஆம் ஆண்டு விடுதலை சிறுத்தைகளின் ஆண்டு என்று நாம் சொன்னோம். 2 நோக்கம்தான். கட்சியை விரிவுபடுத்த வேண்டும், வலிமைப்படுத்த வேண்டும். விரிவுபடுத்துவதென்றால் தலித் அல்லாதவர்களையும் கட்சியிலே சேர்க்க வேண்டும். வலிமைப்படுத்துவதென்றால் ஊர் ஊராக கிளைகளை கட்ட வேண்டும். சிறுத்தை கொடி பறக்காத கிராமங்களே இல்லை என்கிற நிலையை கொண்டு வர வேண்டும். தலித்துகள் மட்டுமல்ல, வன்னியர்கள், வீரப்பன் மகளே இன்றைக்கு கட்சியிலே சேர்ந்திருக்கிறார். கரும்புலி முத்துக்குமாரின் பாட்டியும் சித்தப்பாவும் கட்சியிலே சேர்ந்திருக்கிறார்கள். அனைத்து சமூகங்களை சார்ந்தவர்களும் விடுதலை சிறுத்தைகள் என்று சொல்லிக் கொள்வதிலே பெருமைப்படத்தக்க வகையில் நம்முடைய களப்பணிகள் அமைய வேண்டும். இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் அனைத்து சாதியை சார்ந்த தமிழர்களும் கட்சியில் சேர்ப்பதுதான் கட்சியை விரிவுபடுத்துவது. ஊர் ஊராய் கிளைகளை கட்டுவதுதான் கட்சியை வலிமைப்படுத்துவது. இந்த பணிகள் 2011ஆம் ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதி வரையில் நடக்கும். இடையிலே தேர்தல் வருகிறது. இந்த தேர்தலில் நாம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில் தான் தொடர்கிறோம். மீண்டும் திமுக அரசு இங்கே அமைந்தால் கலைஞர் வீடு வழங்கும் திட்டம் 100% நடைமுறைப்படுத்தப்படும். கலைஞர் வீடு வழங்கும் திட்டம் குடிசை வாழ் மக்களுக்கான திட்டம். குடிசை வாழ் மக்கள் என்றால் 60 விழுக்காட்டுக்கு மேலானவர்கள் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் தான். ஆகவே கலைஞர் வீடு வழங்கும் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கே இந்த மண்ணில் மீண்டும் திமுக அரசு உருவாக வேண்டிய தேவை இருக்கிறது. வேறு பல முரண்பாடுகள் இருக்கலாம், வேறு பல கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் அரசியல் அதிகாரத்தை பொறுத்தவரையிலே திமுக கூட்டணியோடு இணைந்து தொகுதிகளை பகிர்ந்து அதிகாரத்தையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கிற முடிவை விடுதலை சிறுத்தைகள் இந்த மாநாட்டின் மூலம் பிரகடனப்படுத்துகிறது. திடீரென்று சில பேர் மேடையிலே முழங்க தொடங்கி இருக்கிறார்கள். ஒரு தலித்து தான் இனி தமிழ்நாட்டின் முதலமைச்சர். இந்த முழக்கம் எப்படி வந்தது? திரும்பும் திசையெல்லாம் சிறுத்தைகள் இருப்பதனால் இந்த முழக்கம் வந்திருக்கிறது. ஒரு தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவன் முதலமைச்சராக முடியும் என்கிற கருத்தை உருவாக்கிய பெருமைக்குரியவர்கள் விடுதலை சிறுத்தைகள். எனதருமை தோழர்களே, மதுவிலக்கு தொடர்பான ஒரு தீர்மானத்தை இங்கே நிறைவேற்றினோம். உங்களின் உடன்பிறப்பாய் இருந்து நான் கேட்கிறேன், மது பழக்கத்தால் அழிந்து வருவது இந்த ஒடுக்கப்பட்ட சமூகம் தான். இளைய தலைமுறை பாழ்பட்டு வருகிறது. ஒவ்வொரு விடுதலை சிறுத்தையும் உறுதியேற்க வேண்டும். குடிக்கிற பழக்கத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும். தமிழ்நாடு முழுக்க மது ஒழிப்பு பிரச்சாரத்தை நாம் நாடு தழுவிய அளவிலே எடுத்துச் செல்ல வேண்டும். ஈழத்தை வென்றெடுக்கிற வரையில் விடுதலை சிறுத்தைகளின் பணி தொடரும் தொடரும். தமிழீழ தேசத்தின் விடுதலையே தமிழ் தேசிய இனத்தின் விடுதலை என்றும், தமிழீழ இறையாண்மையின் விடுதலையே தமிழ் தேசிய இறையாண்மையின் வெற்றி என்றும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்து என்னுடைய அழைப்பை ஏற்று வந்த உங்கள் அனைவருக்கும்
என்னுடைய நன்றி மலர்களை தூவி இன்னொரு செய்தி மட்டும் சொல்லுகிறேன். 2011ஆம் ஆண்டு விடுதலை சிறுத்தைகள் ஆண்டு என்பதை வரவேற்கக்கூடிய வகையில் ஜனவரி 15 தை 1ஆம் தேதி விடுதலை சிறுத்தைகள் ஆண்டே வருக வருக என்று தமிழ்நாடு முழுக்க சுவரொட்டிகளை அச்சிட்டு ஒட்டுங்கள், இனிப்பு வழங்குங்கள், விடுதலை சிறுத்தைகளின் ஆண்டு என்பதை பிரகடனப்படுத்துங்கள், மகிழ்ச்சியாய் கொண்டாடுங்கள் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்து, பாதுகாப்பாக நீங்கள் வீடு திரும்பினால்தான் எனக்கு அமைதி கிடைக்கும். உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே நான் நன்றி கூறி, தமிழர் இறையாண்மை மாநாடு தமிழக அரசியலில் ஒரு திருப்புமுனை மாநாடு என்று சொல்லி நிறைவு செய்ய